அன்பர்களே வணக்கம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடமாகும். 6ஆம் இடத்துக்கு பலவிதமான காரகங்கள் இருந்தாலும் நாம் இப்போது பேசக்கூடிய தலைப்பு கடனை பற்றி பேசக்கூடியது. 6ஆம் இடம் என்பது ஒருவர் சுய தொழிலை குறிக்கக்கூடிய இடமாகும். அப்படி இருக்க 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 10ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது 10ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்தில் இருந்தாலோ அவர் சுய தொழிலை செய்தால் அந்த தொழில் மூலம் அவர் கடன்காரன் ஆவார். மாறாக குரு பகவான் பார்வை ஏற்பட்டால் கடன் ஏற்பட்டாலும் அந்த கடன் எல்லாம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை இந்த மாதிரியான ஜாதகங்கள் அமைப்பை கொண்டவர்கள் சொந்த தொழிலை செய்யக்கூடாது. அரசு உத்தியோகம் மாற்று வழிகள் செய்யலாமே தவிர்த்து சுய தொழில் செய்தால் அவர் நஷ்டத்தை அடைவார். ஒருவேளை கட்டாயம் சுய தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவர் குடும்பத்திலே உள்ள நபர்கள் மூலம் யாருக்கு அமைப்புகள் சிறப்பாக உள்ளனவோ அவர் பெயரில் சுய தொழில் செய்யலாம். மேலும் 6க்கு உரிய கிரகம் 3, 8, 12 மறைந்தால் நன்மைகள் உண்டு. பொதுவாக சொல்லுவார்கள், கெட்டவன் கெட்டினில் கிட்டிடும் ராஜயோகம் என்று. அதை போல அந்த கிரகம் இங்கு செயல்படும். மேலும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியானவன் 12ஆம் இடத்து அதிபதியை விட பலம் பெற்றவனாக இருந்தால் அவருக்கு நினைத்தது நடக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். ஒருவேளை 12ஆம் வீட்டிற்கு அதிபதியானவன் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியை விட பலம் அதிகம் பெற்றவனாக இருந்தால் லாபங்கள் இருக்காது, அதிக விரயங்கள் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.